தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்களா அல்லது பார்த்தவங்கள்ட்ட ஏதாவது எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்களா? என்னதை பார்க்காது, இப்போ அந்த படத்தை பார்க்காது. அது ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்களே எலெக்ஷனுக்கு முன்னாலேயே. இதில் சமூக விரோதிகளால் கசிய விடப்பட்டது. அந்த சமூகத்தில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? சரி, அந்த அப்படி கழட்டி விட தான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? அப்போ திமுக ஆட்சியில் இருந்தது. அப்போ இப்போ அரெஸ்ட் பண்ண வேண்டியதுதானே? இப்போ அரெஸ்ட் பண்ண வேண்டியதுதானே அவங்கள? எதுக்கு அவருக்கு அரெஸ்ட் பண்ண அந்த எடிட்டருக்கு மன்னிப்பு கொடுத்தீங்க? ஏன்னா நீங்கள் சொல்லி தான் அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் எப்படி இது பண்ணுவார்? அது ஆல்ரெடி வந்துச்சு. ஒரு 4 சீன் பார்த்தேன், அதுக்கு மேலே பார்க்க முடியல. அதை ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருக்கும்போதும் ஒரு நடிகர் நடிப்பை நம்ம போலியாக போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடிய நடிகரின் படத்தை எல்லாம் பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப சிரிப்பாக வரும். ரொம்ப ஒரு அது பார்க்கும் பொழுது ரொம்ப நகைப்புக்கிடமாக இருக்கும். எனவே அதை பார்க்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா சினிமாவில் வரக்கூடிய ஹீரோ சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகு ஜீரோவாக நிற்கிறார் மிஸ்டர் ஜோசப். எனவே ஒரு மக்களுக்கான செயல்பாட்டை, மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு முன்னால் நிற்கக்கூடிய ஒரு ஹீரோ சினிமாவில் மட்டும்தான் அவர் ஹீரோவாக இருக்க முடியுமே ஒழிய, அவரை முதலமைச்சரே ஆக்கினாலும் அவரால் மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியாது என்ற நிலையில் இன்றைக்கு ஜோசப் அவர்களது ஆட்சி இன்றைக்கு பிஜேபியினுடைய ப்ராக்சி அரசாக மாறி இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனைக்கும் எந்த தீர்வும் கிடையாது என்ற நிலைக்கு தமிழகம் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஜூன் 12 தண்ணி வரல, ஜூன் 12 வர வேண்டிய தண்ணியும் வரல, ஜூலையில் வர வேண்டிய தண்ணியும் வரல. எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை, எந்த விதமான முன்னெடுப்பு இல்லை. உங்கள் தமிழ்நாடே கேட்கல, நான் மினிஸ்டரே கேட்கல, நாங்கள் எது கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுதான் கர்நாடக கவர்மெண்ட்டு. ஏன்னா இதுக்கான எந்த விதமான முன்னெடுப்பும் கிடையாது. இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகளில், ஊழல் பிரச்சனைகள் கொடிகட்டி பறக்கிறது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கொடிகட்டி பறக்கிறது, லாக்அப் டெத்து, டெய்லி ஒரு லாக்அப் டெத்து நடக்குது, போக்சோ வழக்கு டெய்லி ஒரு 10 கொலைகள் நடக்குது. லாக்அப் டெத்து இப்போ என்னென்னா ஷிஃப்ட் ஆகி சிறையில் மரணம் என்று ஷிஃப்ட் ஆகி நடக்குது. ஓகே, ஸோ இப்படி பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் அவர்கள் அமைச்சர்கள் பொய்யும் புரளியும் பேசி கொண்டு திரிகிறார்கள். இந்த நிர்மல்குமார், ஒரு ஆதவர்ஜுனா, அப்புறம் பட்டிமன்ற பேச்சாளர் மந்திரி ஒருத்தர் இருக்கார், அவர் ராஜ்மோகன், இவர்களெல்லாம் போய் ப்ரெஸ்ஸை பார்த்து அடுத்தவர்கள் மேலே பொய்யை வாரி இறைத்து, அவதூறை வாரி இறைப்பதை வேலையாக வைத்து கொண்டு அலைகிறார்கள். இவர்கள் திருந்துவது மாதிரி இல்லை. எனவே கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலையில் இங்கு யாரும் இல்லை. எனவே இந்த தமிழ்நாட்டில் ஒரு அரசு நடக்கிறதா என்றது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை தான் நடந்துகிட்ருக்க ஒழிய மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு இங்கே எதுவுமே கிடையாது. எலக்ட்ரிசிட்டி பில்லு 3 மடங்காக உயர்த்தி விட்டார்கள். ஓகே, சொன்ன எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலை. இப்படி எல்லாமே தலைகீழாக நடந்து விட்டுருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நடத்தக்கூடிய ஒரு நடிகன் நடித்த படத்தை நீங்கள் பார்த்து வேணால் புலகாங்கீதம் அடையலாமே ஒழிய அவர்கள் ரசிகர்கள் புலகாங்கீதம் அடையலாம், அவர்கள் அமைச்சர்கள் அழுதுகலாம், அமைச்சர்கள் காவடி எடுக்கலாம். ஓகே, இதெல்லாம் பண்ணலாமே ஒழிய பொதுமக்களும் அவரது ஆட்சியை பார்த்த இளைஞர்களும் பெண்களும் பொதுமக்களும் அந்த படத்தை ரசிக்க மாட்டார்கள். ரசிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நம்ம தான் பார்த்துட்டோமே, உண்மையை என்ன நிலைமைன்னு பார்த்தாச்சு. வெறும் படத்தில் போய் நான் அதை பண்ணிடுவேன், வில்லை வளைச்சி வெட்டி முடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னால் ஏன் நம்புவான்? எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு இந்தியாவிலேயே முதலமைச்சராக இருந்து ஒருவருடைய படம் ரிலீஸ் ஆகுனா செகண்ட் பர்சன் விஜய். ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் அவர்கள், அப்புறம் விஜய் அவர்களுக்கு ரிலீஸ் ஆகுது. எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த அந்த வரவேற்பு, எம்ஜிஆரை போய் கம்பேர் பண்ணுறீங்களா? எப்படிங்க கம்பேர் பண்ணுறீங்க? உங்களுக்கெல்லாம் சார் எம்ஜிஆர் மேலே ஆடுறாங்க சார். உங்களுக்கெல்லாம் வரலாறே தெரியாமல் தர்றீங்க நீங்களாம். எம்ஜிஆர் 1977 ஜெயிக்கும் போதும் மதுரை மீட்டு சுந்தரமணியம் படம் முடியாமல் இருந்துச்சு. ஜெயித்த பிறகு நடித்தார். ஜெயித்த பிறகு நடித்து முடித்து கொடுத்து அவர் முதலமைச்சராக படத்தில் வளம் வந்தார்.
நீ ஆல்ரெடி நடித்து முடித்த உடம்புல அது ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. அது முடிஞ்சு போன படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாமல் ஓடிட்டு பிஜேபி பின்னால் போய் ஒளிஞ்சிக்கிட்டு பிஜேபியும் தாவேக்காவும் கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு கண்ணாமூச்சி விளையாடிட்டு தெரிஞ்சிங்க உங்கள் படத்தை வச்சு. உடனே வந்து நீ வந்து எலெக்ஷனுக்கு முன்னால் கள்ளத்தனமாக ரிலீஸ் பண்ணிடு நாங்கள் சொல்லியிருக்கேன், நீ ரிலீஸ் பண்ணிட்டீங்க. ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து படத்தை உண்மையாக ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி நாங்கள் முதலமைச்சர் ஆகிட்டோம், முதலமைச்சர் நடித்த படம் அப்படின்லாம் சொல்கிறீங்களே, வெக்கமா இல்லையா? அது இது எப்படி கேட்பீங்க? எப்படி எம்ஜிஆர்கிட்ட போய் கம்பேர் பண்ணுறீங்க? உங்களுக்கெல்லாம் எம்ஜிஆரை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கெல்லாம் பாவம் இந்த காலத்து இளைஞர்கள் உங்களுக்கெல்லாம் வந்து கதை உங்களுக்கு வரலாறு தெரியாது. படத்தோட அந்த டைட்டில் கார்டு விஜய் அவர்களுடைய டைட்டிலை கவனிச்சிங்களா? இந்த படம் அவர் சட்டமன்ற காலத்தில் காட்டின இந்த ரியாக்ஷனை போட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்னு போட்டிருந்தாங்க. 41 பேரை கொன்னது அப்படி தான், அதுக்கான ரியாக்ஷனாக தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா 41 பேரை எப்படி கொல்ல போகிறோன்றத ட்ரெய்லர்லேயே போட்டு காமிச்சாங்க. 41 பேரை வந்து கரூரில் எப்படிப்பட்ட கூட்டத்தை கூட்ட போகிறோம், எந்த இடத்துல வச்சு பண்ண போகிறோம், அந்த கூட்டம் எப்படி இருக்கும் என்பதை ட்ரெய்லர்லேயே போட்டு காமிச்சாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அது வந்து உன்னைய சோழியை முடிச்சிடுறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ யாரெல்லாம் நம்பி போகிறாங்களோ அத்தனை பேரையும் அவர் சோழியை முடிச்சிடுவார் அப்படின்றது வந்து உறுதி. அதை செஞ்சு காமிச்சிருக்காரு அவர். அவ்வளோதான். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அமைச்சர்களும் மற்ற நிர்வாகிகளும் இன்னைக்கு தியேட்டரில் தான் இருக்கிறதாக நிறைய ஊடகங்களில் தகவல் போடுறாங்க. தலைமைச் செயலகம் வெறிச்சோடி காணப்படுகிறதாம். இது என்னங்க இருக்குது? அவங்க இருந்தான்னா இல்லாட்டான்னு, அவங்க இருந்தாலும் ஒன்று தான், இல்லைன்னாலும் ஒன்று தான். என்ன மாற்றம் வந்துட போகுது? இருந்தாப்புல பெரிய மாற்றம் வந்துடும், இல்லைன்னாப்புல பெரிய மாற்றம் வந்துடுமா? இங்கே ஒன்றுமே நடக்கலை. தமிழ்நாட்டில் எதுவுமே நடக்க வேண்டியது எதுவுமே உருப்படியாக நடக்கலை. அப்போ அவங்க தலைமைச் செயலகத்தில் இருந்தான்னா இல்லாட்டான்னு, நடந்தான்னா நடக்காட்டான்னு, இது யார் கேட்க போகிறா சொல்லுங்கள்? தெர் நோ, இட் மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ். எம்ஜிஆர் அவர்களுடைய படம் ரிலீஸ் ஆனப்போ இந்த மாதிரி இருந்ததுங்களா? எம்ஜிஆர் அவர்கள் சிஎம் ஆன உடனே அப்போல்லாம் அமைச்சர்கள்லாம் தியேட்டருக்கு போனாங்களா? அது எப்படி அமைச்சர்கள்லாம் தியேட்டருக்கு போவாங்க? அமைச்சர்கள்லாம் இது மாதிரி போனாங்க தியேட்டருக்கு? அவங்க வரல குடும்பத்தோடு போய் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி வந்து எம்ஜிஆருக்கு ரசிகர்கள் கூட்டம் அதிகங்க, உண்மையான தொண்டர்களுக்கு அதிகம். உண்மையான தொண்டர்கள் வந்து இன்றைக்கி வரைக்கும் எம்ஜிஆர் படம் பார்த்து, எம்ஜிஆர் செத்து 40 வருஷம் ஆச்சு, இன்றைக்கி வரைக்கும் எம்ஜிஆர் படம் ரிலீஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க ரசிகர்கள், தொண்டர்கள் இருக்காங்க. ஓகே, அமைச்சர்களெல்லாம் அந்த மாதிரி இந்த மாதிரி தரம் தாழ்ந்து போய் க்யூவில் நின்று காவடி எடுத்து பண்ணிட்டுலாம் கிடையாது எம்ஜிஆருக்கு. விஜய் அவர்களுடைய படம் ஒரு வழியாக ரிலீஸ் ஆகிடுச்சு. தேர்தலுக்கு முடிவுக்கு பிறகு முன்னாடி அதை ரிலீஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஒரு பெரும் தடைகள்லாம் இருந்தது. இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இதுலேருந்து உங்களுக்கு எதுவும் புரியலைங்களா? இல்லையா, படம் முதல்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. தடை என்ன தடை? அவங்க ஆல்ரெடி முதல்ல வந்து எல்லார் வீட்லேயும் மொபைல் இருக்குது, எல்லார் வீட்லேயும் இல்லீகலாக ரிலீஸ் ஆகும். இல்லீகலாக தான் படம் வந்துருச்சுல, எல்லாம் பார்த்துட்டாங்கல்ல. அப்புறம் இப்போ அதை வந்து தியேட்டரில் போட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் வித் டிஃபரன்ஸ். ஒழிய ஆல்ரெடி படம் ரிலீஸ் ஆன படம் தானே, ஏற்கனவே வந்து வந்த படம் தானே. சென்னையில் மாணவர்கள் போராட்டம் பெரிய அளவில் நடந்து கொண்டு இருக்கின்றன. சமூக ஆர்வலர்கள்லாம் போய் பங்கெடுத்து பேசி கொண்டு இருக்கிறார்கள். எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக அவர்களுக்கு உற்சாகம் கொடுக்க வேண்டும். அவர்களது மாணவர்கள் போராட்டத்தை வந்து ஊக்கப்படுத்த வேண்டும். தமிழ்நாடு முழுக்க இது பரவ வேண்டும். பெற்றோர்கள் மாணவர் போராட்டத்துக்கு ஆதரவாக களத்தில் இறங்க வேண்டும். ஓகே, போராட்டம் இன்னும் வலுப்பெற வேண்டும். அதாவது நீட் ஒழிக்கப்படணும், ஈவிஎம் ஒழிக்கப்படணும். இது ரெண்டும் ஒழிச்சா மட்டும்தான் இந்த எதிர்கால இளைஞர்களுக்கான விடிவு காலம் பிறக்கும். போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மாணவர்கள் மீது சில அடக்குமுறைகள் நிறுத்தப்பட்டு அவர்கள் அப்புறப்படுத்தப்படுகிறார்கள், இல்லை கைது செய்யப்படுகிறார்கள். எப்படி பார்க்குறீங்க? தண்ணீரெல்லாம் பீச்சு அடிக்கப்படுகிறது. பிஜேபி அரசு என்ன வழிமுறையை கடைப்பிடிக்கப்படுகிறதோ அதே வழிமுறையை தான் ப்ராக்சி பிஜேபி அரசாக இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திரு ஜோசப் அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே வந்து அப்படிப்பட்ட ஒரு மாணவர்கள் போராட்டத்தை மாணவர்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இதே மாணவர்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. நீங்கள் வரணும்னு ஓட்டு போட்டாங்க, நீங்கள் நம்பி ஓட்டு போட்டாங்க. அவங்க பின்னால் நிற்பீங்க நம்பி ஓட்டு போட்டாங்க. நீங்கள் அவங்க பின்னாலே நிற்கலை, மக்கள் பின்னாலே நிற்கலை. நீங்கள் யார் பின்னால் போய் நிற்கிறீங்க? நீங்கள் வந்து மோடியின் பின்னால் போய் நிற்கிறீங்க. நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க? நீட்டை ஒழிப்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் வந்து புதுசாக வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டு, ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டு கொண்டாந்து நான் வந்து நீட்டை ஒழிச்சிருவேன்
இது அது என்னதுன்னா இந்த போகாத ஊருக்கு வழி சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி எவன் வந்து இந்த ஐடியாவை மிஸ்டர் ஜோசப்புக்கு சொன்னாங்கன்னு தெரியல. ஜோசப்புக்கு எவன் அந்த ஐடியா சொன்னான்னு தெரியல. ஸோ அந்த ஐடியாவை வந்து அதை ஒரு அறிக்கையாக கூட கொடுத்து தனது இக்னோரன்ஸை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கார். முதல்ல முதல்வர் ஜோசப்புக்கு ஏகே ராஜன் கொடுத்த அறிக்கையை முதல்ல படிக்கட்டும். அது அறிக்கை படிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா யாராவது சினிமா டயலாக் ரைட்டர் இருக்காங்கல்ல, அவங்கள கொடுத்து ஒரு டயலாக் மாதிரி எழுதி அவர் ஜோசப் விஜய்க்கு சினிமா டயலாக் மாதிரி சொன்னால் தான் புரியும். அதனால் யாராவது எழுதி கொடுத்து அதை போய் அவர்கிட்ட போய் சொல்லி கொடுத்தீங்கன்னா அது ஏகே ராஜன் என்ன சொல்லியிருக்காரு, என்ன எப்படி நீட்டை ஹேண்டில் பண்ணுறது என்பதை பற்றி அவருக்கு புரியும். ஓகே, இல்லைன்னா ஏகே ராஜனை கூட வரவழைச்சி அவர்கிட்ட பேசலாம். ஆனால் அவர் வந்து சொன்னார்னா அந்தளவுக்கு புரியுமான்னு தெரியாது. எனவே வந்து யாராவது சினிமா டயலாக் ரைட்டர் வந்து அதை வந்து சினிமா மாதிரியே சொல்லணும். சொன்னால் நடிகராக இருந்த முதல்வர் திரு ஜோசப்புக்கு அது வந்து நல்லா புரியும். எனவே வந்து இதை புரிந்து கொண்டு நீட்டை பற்றி அவர் பேசணும். ஓகே, நீட்டுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆதரவாக அவர் நடவடிக்கை இருக்கணும். நீட்டை ஒழிப்பதற்காக போராடைய மாணவர்களை கைது செய்யக்கூடாது. எப்படி வந்து அவர்கள் தூண்டுதல் பேரில் போராட்டம் செய்கிறாங்க, நார்மலாக நடத்துகிறோம். யார் தூண்டுதல் பேரில் போராட்டம் பண்ணுறாங்க? அப்படிதான் அமைச்சர் சொல்கிறார். யார்? எந்த அமைச்சர்? தூண்டி விடப்பட்ட ராஜ்மோகன் அவர்கள். ராஜ்மோகன்லாம் ஒரு ஆளுநர் என்கிட்ட வந்து கேட்குறீங்களா? பட்டிமன்ற ஒரு மினிஸ்டரை வந்துட்டு பேசுகிறதெல்லாம் வந்து என்கிட்ட சொன்னீங்கன்னா என்னங்க அர்த்தம்? எதை சொன்னாலும் ஒரு காரணத்தை சொல்லிட்டு உட்காந்துருப்பார். ஓகே, அந்த ஆள் பேசுகிறதெல்லாம் ஒரு பேச்சா? சரி, நீ வந்து கண்ட இடத்துல போராடுறோம்னு சொல்லி சொல்கிறாரு இந்த பட்டிமன்ற அமைச்சர். கண்ட இடத்துல பெர்மிஷன் இல்லாமல் போராடுறாங்க, அது தவறு, பெர்மிஷன் வாங்கின இடத்துல தான் போராடுறோம்னு. நீங்கள் பெர்மிஷன் வாங்கின இடத்துல தான் ரோட் ஷோ நடத்துனீங்களா? திருச்சியில் 8 மணி நேரம் ரோட் ஷோ. திருச்சி ஏர்போர்ட்டில் இருந்து நீங்கள் பெர்மிஷன் வாங்கி நடத்துனீங்க ரோட் ஷோ? 8 மணி நேரம் நடத்துனீங்களே சார். திருச்சியிலேருந்து திருச்சி பொதுக்கூட்டம் போகிற இடத்துக்கு 8 மணி நேரம் ஆச்சா இல்லையா போகிறதுக்கு? பெர்மிஷன் வாங்கி நடத்துனீங்க? உங்களுக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயமா? மாணவர்களுக்கு ஒரு நியாயமா? யார் தூண்டி விட்டாங்க? அப்போ நீட்டுக்கு எதிராக வந்து உங்களை மோடி தூண்டி விட்டுருக்காரு. நாங்கள் சொல்கிறோம் குற்றச்சாட்டு. மோடி வந்து உங்களை தூண்டி விட்டுருக்காரு. எல்லா மாணவர்களையும் அடக்குமுறை பண்ணு, நான் பண்ணுற மாதிரியே. எல்லா மாணவர்களையும் அரெஸ்ட் பண்ணி நான் பண்ணுற மாதிரியே. எல்லா மாணவர்களையும் அடி, பேட்ச் எல்லாம் போலீஸுடைய பேட்சை கலத்திட்டு அடி, அப்படி நான் எப்படி டெல்லியில் அடிச்சிடும் அதே மாதிரி அடி அப்படின்னு சொன்னது மாதிரி நீங்கள் வந்து மோடி சொன்னதை கேட்டு நீங்கள் அடிக்கிறீங்க மாணவர்களை. அதான கணக்கு? ஒரு ஜேஎன்யூவில் போய் அரெஸ்ட் பண்ண மாதிரி, டெல்லி யூனிவர்சிட்டியில் போய் அரெஸ்ட் பண்ண மாதிரி நீ போய் எல்லா யூனிவர்சிட்டியும் போய் அரெஸ்ட் பண்ண மாதிரி காமராஜ் யூனிவர்சிட்டியில் போய் அரெஸ்ட் பண்ணு. எல்லா பல்கலைக்கழக கல்லூரியில் போய் எஸ்எஃப்ஐ ஸ்டூடெண்ட்ஸையும் டிஎஃப்ஐ ஸ்டூடெண்ட்ஸையும் அரெஸ்ட் பண்ணு. மோடி சொன்னது மாதிரி நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. மோடி உங்களை தூண்டி விட்டுருக்காரு தாவேக அரசை. ஏன்னா அது ப்ராக்சி அரசு, பிஜேபியினுடைய ப்ராக்சி அரசு தான் தாவேக அரசு. உங்களை தூண்டி விட்டுருக்காரு. அப்போ மோடி தூண்டி விட்டதுனால நீங்கள் மாணவர்களை தடியடி நடத்துகிறீங்க, மாணவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறீங்க, மாணவர்களை வந்து பீஸ்ஃபுல்லாக ப்ரொட்டஸ்ட் பண்ண விட மாட்டீங்க. ரைட் டு ப்ரொட்டஸ்ட் வந்து இஸ் எ பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்டு. அந்த ரைட்டை கூட பண்ண விட மாட்டேறீங்க. சிபிஎம் ஆஃபீஸில் போய் உட்காந்து மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க. என்ன சார் அது? இந்த அமைச்சர்கள்லாம் வெக்கமாக இல்லை நீங்களாம் வந்து வெளியே பேசுகிறதுக்கு? மாணவர்கள் மேலே அவதூறு சொல்கிறீங்களா? மாணவர்கள் மேலே மீண்டும் ஒரு காவல் நிலைய மரணம் நிகழ்ந்திருக்கிறது தூத்துக்குடியில். எதிர்க்கட்சிகள் எல்லாம் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து நடக்கும் சார். அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை கேட்குறதுக்கெல்லாம் நாதி கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாருமே காவல் மரணத்தை வந்து சிறை மரணம்னு மாற்றிட்டாங்க. இப்போ காவல்துறையில் மரணம்னா காவல்துறையில் அடித்து கொண்டு சிறையில் போட்டுருங்க. சிறையில் 2 கைதிகளை வச்சு சொல்லி முடிச்சாச்சு அப்படின்னா கைதிகள் மேலே பழிய போட்டு, ஏற்கனவே கைதிகள் தான் அங்கே தண்டனை பெற்ற கைதிகள் தான், கைதிகள் அடித்து கொண்டுட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்று வந்து அதனுடைய டோட்டல் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனையே மாற்றிட்டாங்க. ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜரே மாற்றியாச்சு. எனவே இனிமேல் தாவேகாவினுடைய திரு ஜோசப் ஆட்சியில் இது வந்து மொத்தமாக இனிமேல் வந்து இது வந்து ஒரு சிறைத்துறை மரணமாக தான் இது கணக்கில் வரப்படும். இதை வந்து கேட்குறதுக்கு நாதி இல்லை, கேட்குறதுக்கு ஆளும் கிடையாது.
எனவே வந்து ஏழை எளிய மக்கள் இப்படிப்பட்ட ஒரு மரணத்திற்கு உள்ளாவது வந்து கேட்பதற்கே நாதி இல்லாத அளவுக்கு இன்றைக்கி தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது. நிறைவாக ஒரு கேள்வி சார். காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமைந்த பிறகு இது பாஜக திமுகவுக்கு ஒரு நெருக்கம் ஏற்பட்டிருப்பதாக பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. என்ன நெருக்கம் வந்துருச்சு? இவங்க போயிட்டா அவங்க அங்கே போயிட்டான்னு அர்த்தமா? காங்கிரஸ் முதுகில் ஊற்றிட்டு தாவேகா பின்னால் போயிடுச்சு அப்படின்னா அதுக்காக திமுக பாஜக பின்னால் போகணுன்னு அவசியம் இருக்கான்னு? அதுக்கு எதாவது சூழல் இருக்கான்னு? இது இவங்க அங்கே போனதுனால இவர்கள் வந்து அப்படிப்பட்ட ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை அவங்க சொல்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டை சொல்லிவிட்டு தங்களது அண்டர் கிரவுண்டு பிஜேபியோட இருக்கக்கூடிய டீலிங்கை மறைக்க பார்க்குறாங்க. இப்போ தாவேகா என்பது வந்து பிஜேபியினுடைய ப்ராக்சி கவர்மெண்ட்டு தான் அது. இது காங்கிரஸ் வந்து ஒட்டுண்ணி மாதிரி போய் ஒட்டிருக்க ஒழிய ஒட்டுண்ணி எந்நேரமும் கலட்டி எறியப்படும். ஒட்டுண்ணியான காங்கிரஸ் தாவேகாவிலிருந்து எந்நேரமும் தூக்கி எறியப்படும். ஆனால் அண்டர் கிரவுண்ட் டீலிங் பிஜேபியும் தாவேகாவும் தான். தாவேகா என்பது பிஜேபியினுடைய ப்ராக்சி கவர்மெண்ட்டு தான் என்பது தொடர்ந்து நடக்கக்கூடிய அனைத்து செய்கைகளிலும் வெளிப்பட்டு கொண்டே வருகிறது. தொடர்ந்து அது கூட கண்டிச்சிருக்கிறார் சார் மாணவர்கள் போராட்டத்துக்கு. என்னது ஒன்றிய அரசை கண்டிச்சிருக்காரு? என்னதான் ஒன்றிய அரசு கண்டிச்சிருக்காரு? யாரை கண்டிச்சிருக்காரு? மோடியை கண்டிச்சிட்டாரா? அமித்ஷா கண்டிச்சிட்டாரா? பேர் சொல்லி கண்டிச்சிருக்காரா? அமித்ஷா கண்டிச்சிட்டாரா? அமித்ஷா தலைமையிலான போலீஸ் தானே அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கு. அமித்ஷா தலைமையிலான போலீஸ் தானே மாணவர்களை வந்து தடியடி நடத்த குண்டர்களை வச்சு தடியடி நடத்தியிருக்கு. அமித்ஷா தலைமையிலான அரசு தானே ரப்பர் குண்டுகளை பாய்ச்சி மாணவர்களை வந்து ரத்த காயம் ஏற்படுத்தியிருக்கு. சொல்லுங்கள், அமித்ஷா கண்டிச்சாரா? அவர் திரு ஜோசப்பு சொல்லுங்கள், அமித்ஷா கண்டிச்சாரா? மிஸ்டர் ஜோசப் எதை கண்டிச்சாரா சொல்லுங்கள். சும்மா ஏதாவது வந்து ட்விட்டரில் எழுதிட்டா கண்டிச்சார். ட்விட்டரில் வந்து பெரிய நீட்டுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கோம், நீட்டை ஒழிப்பதில் நாங்கள் வந்து மாநில பட்டியலில் கொண்டாந்துறோம். என்னதை மாநில பட்டியல் கொண்டாடுறதுக்கு இது வரைக்கும் ஒரு துரும்பு தூக்கி போட்டிருக்கீங்க? சொல்லுங்கள், ஒரு துரும்பு எந்த துரும்பு தூக்கி போட்டிருக்கீங்க? மாநில பட்டியல் கொண்டாடுறதுக்கான துரும்பை என்ன போட்டிருக்கீங்க நீங்கள்? சும்மா ஏதோ ட்விட்டரில் எழுதுனா போதுமா? தலையெழுத்துங்க. நிறைய விஷயங்கள் போயிருந்தீங்க. நன்றி. நன்றி.